கேரளாவில் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தெடுத்த கேரளாவின் வனமகன் கல்லூர் பாலன் மண்ணுக்குள் விதையாகிவிட்டார். அவர் விட்டுச் சென்ற பணியை தொடரப்போவது யார் என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் வனமகன் என்றால் ஜாதவ் பயங், கேரளாவின் வனமகன் என்றால் கல்லூர் பாலன் என்று போற்றப்படுகிறார். பாலக்காடு மாவட்டம் கல்லூர் பகுதியை சேர்ந்த வேலு பாலகிருஷ்ணன் அங்குள்ள மக்களால் கல்லூர் பாலன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். கடந்த பிப்ரவரி 10 அன்று 75 வயதில் மண்ணை விட்டு மறைந்தாலும் தன் வாழ்நாள் முழுவதும் இயற்கையை பாதுகாப்பதை முக்கிய பணியாக கொண்டு செயல்பட்டார் கல்லூர் பாலன். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த கல்லூர் பாலன் பல்லுயிர்கள் பாதுகாப்புக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 2000 ஆண்டில் மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கி 24 ஆண்டுகளில் 20 லட்சத்திற்கும் அதிகமான கன்றுகளை மரமாக்கிவிட்டு இயற்கையோடு கலந்துவிட்டார். இவர் எப்போதும் பச்சை நிற சட்டையையும் வேட்டியையும் மட்டும் அணிந்திருந்தார். ஜீப்பில் தினமும் சுமார் 50 கிலோமீட்டர் பயணம் செய்து பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் திரும்பும் கல்லூர் பாலன் அவற்றை வனப்பகுதிகளுக்கு எடுத்து சென்று பறவைகள் வன விலங்குகளுக்கு வழங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். இவரது மரக்கன்று நடும் பணிக்காக தனியார் நிறுவனம் ஜீப் வாங்கி கொடுத்தது. ஜீப்பிற்கு எரிபொருள் நிரப்ப பலர் பணம் கொடுத்து ஊக்குவித்தனர். பறவைகள் வன விலங்குகளுக்கு உணவளித்து வந்த அதே வேகத்தில் அவைகளுக்காக மரக்கன்றுகள் நடும் பணியில் சிறிது கூட தொய்வு அடையவில்லை. அவர் நட்டு பராமரித்துவிட்டு சென்ற லட்சக்கணக்கான மரங்கள் அற்புதமாக வளர்ந்து பசுமையாக காட்சியளிக்கின்றன. சாலையோரங்கள், பொது இடங்கள் என வறண்ட பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு இயற்கையின் அழகை மீட்டெடுத்து கொடுத்தார். தரிசாக கிடந்த நிலங்களில் தனது விடாமுயற்சியால் வனப்பகுதியாக மாற்றி காட்டிய கல்லூர் பாலன் பசுமை மனிதன் என்று பிரபலமாக அழைக்கப்பட்டார். இயற்கையை பாதுகாப்பதில் இவரின் அளப்பரிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2011ஆம் ஆண்டில் காடுகளின் நண்பன் விருதை வழங்கி கேரள அரசு கௌரவித்தது. 20 லட்சத்துக்கும் அதிகமான மரங்களை வளர்த்தவர் மண்ணுக்குள் விதையாகிவிட்டார். பறவைகளுக்கும் வன விலங்குகளுக்கும் உணவளிக்க இனி கல்லூர் பாலன் இல்லை. ஆனால் அவர் வளர்த்துவிட்டு சென்ற மரங்கள் பறவைகளுக்கும் வன விலங்குகளுக்கும் உணவளிக்கும் என்பதில் ஐயமில்லை. பசுமையை விதைத்துவிட்டு சென்ற பச்சை மனிதன் வழி நிற்போம், பசுமை பிரபஞ்சம் படைப்போம். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம். பச்சை மனிதன் கல்லூர் பாலனுக்கு சத்தியம் டிவி சார்பில் வீர வணக்கம்.